ஐயா கலைஞர் அவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள், அதிகப்படியாக நீர் தர வேண்டும் என்று. அப்போ காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கு. ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்? மான தமிழச்சி மாறல பால் குடித்த ஒவ்வொரு மகனுக்கும் இந்த நினைவில் இருக்கணும், இது நினைவில் இருக்கணும். இன்னைக்கு மேகதாற்றில் அணையை கட்டியே தீர்வேன் என்று சொல்கிற சிவகுமார் யாரு? காங்கிரஸ் கட்சி. அப்ப துணை முதல்வர், இப்ப முதல்வர். இங்கே என்னுடைய தம்பி தங்கிகள் தெரிஞ்சுக்கணும், காவிரி நதிநீர் சிக்கல் இவர்கள் இருக்கிற வரை இந்த ஆட்சியாளர்கள் தீர்க்கப்படாது. திராவிட கட்சிகள் தீர்க்கல. இந்த சிக்கல் எப்படி வருது? ஐயா கலைஞர் அவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள், அதிகப்படியாக நீர் தர வேண்டும் என்று. அப்போ காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கு, இங்கே துணை இணை கட்சியாக இருக்கு. அப்போ கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஆளுகிற உயரத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி கொடுத்து அந்த வழக்கை திரும்ப பெற வைக்கிறார்கள். அதிலிருந்து நமக்கு பிரச்சனையாக ஆரம்பிக்குது. முதலாக காவிரி நதிநீரிலே துரோகம் செய்த கட்சி நமக்கு காங்கிரஸ். அது இன்று வரை தொடர்கிறது. ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்? மான தமிழச்சி மாறல பால் குடித்த ஒவ்வொரு மகனுக்கும் இந்த நினைவில் இருக்கணும், இது நினைவில் இருக்கணும். இவன் எவ்வளவு தூரம் நம்ம இனத்தின் வரலாற்று பகைவன் என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். காவிரி நதிநீர் பறிச்சதவன், இன்று தர மறுப்பவனும் அவன்தான். இதில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு அல்ல, கட்சியின் பேரு வேற வேற, கொடி வேற வேற, கொள்கை ஒன்றுதான், கொள்கை ஒன்றுதான். இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு எல்லாம் பேசுவான். கர்நாடகா என்று வந்தால் பாரதிய ஜனதா கர்நாடக கட்சி, காங்கிரஸ் கர்நாடக கட்சி, இந்திய கட்சி கிடையாது. வேண்டுமானால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களை போய் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஐயா மல்லிகார்ஜுன கார்கே அவரிடம் பேச சொல்லுங்கள். காவிரி நதிநீர் உரிமை, மேகதாட்டு அணைச்சிக்கல் பேசினால் அப்போது தெரியும் அவர் இந்தியராக பேசுகிறாரா அல்லது திராவிடராக பேசுகிறாரா அல்லது கன்னடராக பேசுகிறாரா தெரிந்துவிடும். பேசி பாருங்கள். அந்தந்த நிலம் என்று வந்தால் அவன் அந்த மண்ணுக்கு மக்களுக்கும் நிற்பான். கேரளாவில் காங்கிரஸ் அப்படித்தான், கேரளாவில் கம்யூனிஸ்டும் அப்படித்தான். இப்போது கேரளாவை காங்கிரஸ் ஆளுகிறது, நாளை முல்லை பெரியார் என்று வந்தால் அவன் கேரள கட்சியாக மாறிவிடுவான். அப்போ எங்கே இந்தியா இருக்குது? எங்கே இறையாண்மை இருக்குது? எங்கே தேச ஒருமைப்பாடு இருக்குது? இல்லை. ஒன்றை என்னை எப்படி பார்க்குறான்? தண்ணியை திறக்கிறான்னா கழிவு நீரை திறக்கிறானா? ஆலை கழிவை தேக்கி வச்சு மொத்தமாக திறக்கிறான். அப்போ நம்முடைய நதியை, நம்முடைய நிலத்தை என்ன செய்கிறான்? காவாய், கழிவு நீர் ஓடுகிற கால்வாயாக கருதுகிறான். ஒரு 2 ஆள் உயரத்துக்கு நுரையாக வரும். ஆலைகளில் அந்த கழிவை தேக்கி வச்சு, சாயக்கழிவை தேக்கி வச்சு சரியாக தண்ணியை திறக்கிறவோ திறந்து விட்டுருவான். எப்படியோ நாசமாக போகட்டும் தமிழ்நாடு. அப்போது அவனுடைய கழிவு நீர் வடிகிற கால்வாய் நீ. உன்னுடைய மலையை வெட்டி எடுத்துகிட்டு போகிறான். கேரளாவில் மலை இருக்கா இல்லையா? இருக்குது. பயன்பாடியாக இருக்குது கேரளாவிற்கு, அந்த மண்ணின் மக்களுக்கு. சாலை போடுதல், கட்டடம் கட்டுதல், துறைமுகம் கட்டுதல், எல்லாவற்றுக்கும் பயன்பாடு அவனுக்கு. மணல் கல் யாருடையது? என்னுடையது. கன்னியாகுமரியிலிருந்து, தென்காசியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து என் மலையை, என் தாயின் மாறை அறுத்து கற்களாகவும் மணலாகவும் கொண்டு போகுது கேரளா. அதே லாரியில் திருப்பி கோழிக்கழிவு, மருத்துவ கழிவு, பூரா கழிவுகளையும் என் நிலத்தில் கொட்டுறான். குப்பை மேடாக கருதுகிறான். என் வளத்தை எடுத்துக்கொண்டு போய் என் நிலத்தில் குப்பை மேடாக்குறான். இவன் சாக்கடை, இவன் குப்பை மேடு. ஒருத்தனுக்கு கோபம் வந்திருக்கா? கேரள முதல்வர் கடிதம் எழுதுகிறார், என் உடன் பிறந்தானே, இங்கே கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது, மணல் தேவை, கற்கள் தேவை அதிகப்படுகிறது, அதனால் தடையின்றி தமிழ்நாட்டிலிருந்து அதை அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று. யாருக்கு? இவருக்கு தான்.
உங்கள் நாட்டில் உங்கள் மாநிலத்தில் மலைகள் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. ஏன் வெட்டவில்லை? ஏன் 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 வெட்டல? இந்த கேள்வி எழாத வரை இந்த இனம் எழாது வாழாது. அதை நீ கவனத்தில் வச்சுக்கிட்டு சிந்திக்கணும். நீ இன்னைக்கு மேகதாற்றில் அணையை கட்டியே தீர்வேன் என்று சொல்கிற சிவகுமார் யாரு? காங்கிரஸ் கட்சி. அப்போ துணை முதல்வர், இப்போ முதல்வர். இதே சீதாராமையாவும் இதே சிவகுமாரும் வெல்வதற்காக, இந்த காங்கிரஸ் கட்சி வெல்வதற்காக அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் கர்நாடகாவில் சென்று வாக்கு சேகரித்தார்களா இல்லையா? சொல்லு, ஆமாவா இல்லையா? சொல்லு. சேகரித்தார்கள். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தலைவராக இருந்தால் சிக்கல் இல்லை. தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்து நீங்க எப்படி போய் அவர்கள் வெற்றிக்கு வாக்கு சேகரித்தீர்கள்? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்கிறார்களே, அதற்காகவா? மேகதாதில் அணை கட்டிய தீர்வோம் என்று 9,000 கோடி பிஜேபி ஆட்சியிலும் ஒதுக்கினான், இவன் ஆட்சியிலே ஒதுக்குறான். அப்ப ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? காங்கிரஸ் வந்தாலும் தமிழர்களுக்கு தண்ணி இல்லை, பாரதிய ஜனதா வந்தாலும் தமிழர்களுக்கு தண்ணி இல்லை. கச்சத்தீவா கொடுத்தது கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டிய பேச்சுக்கு இடமில்லை. யார்? காங்கிரஸ். பிஜேபி கொடுத்தது கொடுத்ததான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. பிஜேபி கொள்கை ஒன்று தான், கட்சி பேர் வேற, கொடி வேற. இது நல்லா விளங்கணும். நீ இது புதுசாக ஒன்றும் இல்லை. நீட்டை கொண்டு வந்தவன் யார்? காங்கிரஸ். சிஎஸ்டியை கொண்டு வந்தவன் யார்? காங்கிரஸ். என்ஐஏ என்ஆர்சியை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். இது எல்லா நச்சு திட்டத்தையும் கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். இப்போ பெத்து பேர் வச்சான், அவர் ஊட்டமாக போன் விட்டா ஹார்லிக்ஸ் கொடுத்து வளர்க்குறப்பில்ல, இவ்வளோதான். என்ன மாறுபாடு கண்டுட்ட? இதே நீட்டு தேர்வை எதிர்த்து ஐயா ராகுல் காந்தி போராடுறார். கொண்டு வந்த ஆள் யார்? அவர் தான். கூட இருந்த ஆள் யார்? இவர்கள் தான். இந்த நீட்டுக்கு கையெழுத்து போட்ட பெருந்தகை காந்தி செல்வன் நம்ம ஐயா தான். இந்த நாடகத்தில் இருந்து என்னைக்கு நீ இந்த நாடக கொட்டகையில் இருந்து வெளியேறுகிறாயோ அன்னைக்கு தான் இந்த நாடு மக்களும் முன்னேற முடியும். ஆன்றோரும் சான்றோரும் பிறந்து வாழ்ந்த மண்ணில் வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ எவ்வளோ பெரிய அந்த இனமாடாது? அந்த இனத்தில் பிறந்திருக்க நீ? கேவலம். ஒரு தன்மானமிக்க ஒரு தமிழ் மகன் நீ எவனாவது எனக்கு ஒரு சொட்டு தண்ணி நீ தரமாட்டேன்னா நீ